ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதன் அவருடைய மகா பெரு திட்டங்களை, அது கிருபைகளை, நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்களை நாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம் தேவன் போதுமான தெய்வமாயிருந்து நம்மை நடத்த போகிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் கர்த்தரின் இருதயத்தின் ஆழத்தை கொடுத்தான வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையோடு உங்களோடு கூட பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். யோபு 42 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். The book of Job chapter 42 and verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு தன்னுடைய வாழ்விலே அவர் செய்ய வல்லவர், அவர் பெரிய தேவன், அவரால் செய்யக்கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நிச்சயமாய் அவர் என் வாழ்விலே வைத்திருக்கிறதான மகா பெரும் திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் செய்வார், தடையில்லாமல் செய்வார் என்பதை அவன் 100% நம்பி இருந்தபடியினால தான் அவன் தன்னுடைய வாயினால் அதை அறிக்கை இடுகிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன் நாவினால் அறிக்கை இடுகிறான் தேவ சமூகத்தில். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் எனக்காய் என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் எப்படியா என்னை நடத்த போகிறார், இந்த மாதமாவது என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய திருப்பு முனையின் மாதமாக இருக்காதா, இந்த மாதமாவது என் வாழ்விலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை அல்லது கர்த்தர் எனக்கென்று உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்வேனா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாமல் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே அவர் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ஆனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் விசுவாசத்தை அவன் இருதயத்தில் தேவன் பேரிலே வைத்ததை விட அவன் அந்த விசுவாச அறிக்கையை தேவ சமூகத்திலே அவன் செய்தான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் போடப்பட்டிருக்கிறது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் தன்னுடைய இருதயத்தில் அறிந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய நாவினால் தேவ சமூகத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தை, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மாலே கூடாதவைகள் ஒன்றுமல்ல, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய், சரியாய், செம்மையாய், அழகாய் நீர் படைத்திருக்கிறீர், உம்மால கூடாதவைகள் ஒன்றுமில்லை, நீர் இல்லாதவைகளும் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், உண்மை. ஆனால் அதை தேவ சமூகத்தில் அறிக்கை இடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் எழுந்தவுடனே அல்லது ஒவ்வொரு நாளை தொடங்கும் முன்பே நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் என் வாழ்விலே செய்ய நினைத்தது, ஆண்டவர் எனக்காய் உரைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் எனக்காய் சொன்ன தரிசனங்கள், தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நாவினால் நாம் அறிக்கை இடும் பொழுது நிச்சயமாய் அந்த வார்த்தையை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. யோபு அறிந்தது மாத்திரமல்ல, அவர் அறிக்கை இடுகிறார். அவனுடைய முந்தின வாழ்வை பார்க்கிறவருடைய பிந்தின வாழ்வு ஆசீர்வாதமாக, இரட்டிப்பான நன்மையினால், மகிமையினால், ஆசீர்வாதத்தினால் அவனை திருப்தியாக்கின தேவன் இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இரவும் பகலும் ஆண்டுடைய பாதத்தை இன்னும் அவரை நம்பி அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தை நித்தமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் தேவன் செய்ய நினைத்தவைகளை தடைபடாமல் அவர் நிறைவேற்ற போகிறார். சில வேளைகளில் சில காரியங்கள் தடையின்றி நின்று போயிருக்கலாம், சில காரியங்கள் அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இத்தனை மாத காலமாய் நான் கடந்து விட்டனே, இந்த 2025 ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு வார்த்தை இவ்விதமாய் உரைத்தாரே, அல்லது இந்த ஆண்டு உனக்கு மேன்மையின் ஆண்டாய் இருக்கும், இந்த ஆண்டு ஒரு நன்மையின் ஆண்டாய் இருக்கும், இந்த ஆண்டு உனக்கான சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆண்டாய் இருக்கும் என்று சொல்லி அநேக வார்த்தை
வார்த்தைகளை நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றேனே, ஆனால் 8 மாதங்களும் கடந்து போய்விட்டதே. இந்த 9வது மாதத்திலேயாவது ஆண்டவர் என் வாழ்விலே அவர் சொன்ன அவருடைய வார்த்தையை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய திட்டங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை வாழ்விலே நிறைவேற்றுவாரா என்று சொல்லி ஏங்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்விலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன செய்ய போகிறார் என்றால் நன்மையானதை செய்ய போகிறார். தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமையை கொண்டு வருகிறது பிசாசு, ஆனால் தீமையாய் வருகிறது என நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. எப்படி தன்னை நம்பி இருக்கிற, தம்மை தேடி வந்திருக்கிற, தம்மை இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்திற்கு எப்படி ஐயா அவர் தீமையை செய்வார்? எப்படி அவர் உங்களை அள வைத்து அவர் பார்ப்பார்? உங்களை மகிழ வைத்து அவர் பார்க்கிற தேவன். அதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பனாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி தன் ஜீவனை முழுவதுமாய் விட்டு அல்லேலூயா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தாரே. அல்ல எதற்காக அந்த பாடுகள், எதற்காக அந்த சொல்லனா பாடுகளை சகித்தார் என்றால் நன்மையை நீங்கள் சுதந்திரிக்கும்படி, கிருபையை சுதந்திரிக்கும்படி. ஒருவேளை கண்ணீரின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பாதை வனாந்தர பாதையாய் இருக்கலாம். ஒருவேளை இத்தனை நாட்களாய் நான் வெறும் வாக்குத்தத்த வார்த்தைகளை மாற்றம்தான் நான் பிடித்திருக்கிறேன், இன்னும் என் கண்களால் எந்த ஒரு அடையாளங்களையும் எந்த ஒரு மகிமையான காரியங்களையும் இன்னும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை, கர்த்தர் ஒரு சாதகமான வழிகளை, தடையில்லாமல் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் முன் சென்று அந்த தடைகளை உடைத்து தடைபடாமல் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த இந்த புதிய மாதத்திலே, செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நாம் ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தர் தேவன் நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், இந்த வானத்தையும் பூமியும் சர்வ அண்டாச்சராச்சரங்களை படைத்த தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது எதுவும் இல்லை. ஏன் நம்முடைய வாழ்விலே, அனுதின வாழ்விலே அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். அநேக அதிசயமான அற்புதமான காரியங்களை, அநேக நன்மைகளை அநேகர் தேவனுடைய நாம மகிமை கண்டு அதை ஹல்லேலூயா தேவனுடைய நாம மகிமை கண்டு அதை ஹல்லேலூயா வெளியிடுகிறார்கள். ஆனால் அத்தனை சாட்சிகளை நாம் கேட்டு இன்னும் ஹல்லேலூயா ஏன் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தில், என்னுடைய பிஸ்னஸ்ல, என்னுடைய தொழிலில் இன்னும் ஏன் எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு காரியத்தில் விடுதல் என்று சொல்லி ஏக்கத்தோடு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இப்படி இருக்கிறது, என்னுடைய கணவருடைய பிசினஸ்ல இப்படி இருக்கிறது, என்னுடைய தகப்பனுடைய தாயுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, படுக்கையில இருக்கிறாங்க, சுகம் கிடைக்காம இருக்கிறாங்க, நானும் போராடித்தான் பார்க்கிறேன், நான் ஜெபித்து தான் பார்க்கிறேன், ஏன் இன்னும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை, ஏன் என்னுடைய மகளுடைய திருமண காரியத்தில், என்னுடைய மகனுடைய வேலை காரியத்தில் ஏன் இன்னும் ஒரு தடை இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தாயே, தகப்பனை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்த காரியங்களை தடைபடாமல் இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் செய்தது போல உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவ சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெறும்போது 75 வயதாய் இருந்தான். ஆனால் 25 வருடம் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து அவனுக்காய் உரைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை ஆண்டவர் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் உண்மையுள்ளவருங்க. 2 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கலாம், அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கலாம், அல்லது சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். இன்னும் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலையே என்று சொல்லி நீங்க அவர் மறந்துட்டார் என்று சொல்லி நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் என்னை தள்ளிட்டார் என்று சொல்லி நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் செய்யாமல் போய்வாரோ, ஆண்டவர் என்னை விட்டு விட்டு போயிடுவாரோ என்று சொல்லி நினைச்சிடாதீங்க. இந்த சிந்தனை எல்லாம், இந்த காரியத்தை எல்லாம் பிசாசு உங்களுக்கு ஏவுகிறான். தேவனை விட்டு வழி விலக செய்யணும், விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்யணும். அவன் கொண்டு வருகிற அந்த நயவஞ்சமான கிரியைகளுக்கு, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடி
கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாச தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த ஆபிரகாம் உறுதியாய் இருந்தார். தேவன் சொன்னது ஹல்லேலூயா நிச்சயமாய் நிறைவேறும் என்பதின் உறுதிதான் அந்த ஈசாக்கை அந்த ஹல்லேலூயா அந்த 100 வயதிலும் ஆண்டவர் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். வயது பொருட்டல்ல, காலங்கள் பொருட்டல்ல, உங்களுடைய சூழ்நிலைகள் பொருட்டல்ல. இனி ஹல்லேலூயா எந்த மாற்றமும் இல்லையே என்று சொல்லி அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முழுவதுமாய் உங்களுடைய முகத்தை தேவன் மீது மாத்திரம் நோக்கி இருங்கள். உங்களை ஹல்லேலூயா அழைத்த தேவன், உங்களை ஹல்லேலூயா இதுவரை நடத்தி கொண்டு வந்த தேவன், இதுவரை உங்களை அதிசயமாய் நடத்தினாரே, எத்தனையோ ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறாரே, எத்தனையோ கிருபைகளை உங்கள் வாழ்வு மூலமாய் செய்து கொண்டே இருக்கிறாரே, எத்தனையோ நன்மைகளை உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, உங்கள் மூலமாய் அநேகர் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, பின்ன ஏனையா உன் வாழ்விலே ஆண்டவர் இன்னும் செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் நிச்சயமாய் அவர் செய்வார், அவர் நிச்சயமாய் அவர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, மனுஷரால் இது கூடாதுதான். எதெல்லாம் மனுஷர்கள் சொல்லுகிறார்களோ இது முடியாது, இது கூடாது, இது அவ்வளவுதான், இதுக்கு ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்வாங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு, இவனுடைய தலையெழுத்து அவ்வளவுதான் என்று சொல்லி எழுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த தலையெழுத்தை தேவன் மாற்ற என் இயேசுவால் நாங்கள் ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நம்முடைய தேவன் அதை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். மனுஷனுடைய திட்டத்தின்படி அல்ல, மனுஷன் ஹல்லேலூயா அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உடைய வாழ்க்கையில் இது இப்படித்தான் நடக்கும், பார்த்துக்கிட்டே இரு, நீ எழுதி வச்சுக்கோ. சில மாதங்களுக்கு பின்பாக, சில நாட்களுக்கு பின்பாக நான் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க அவளை பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஹலோ ஹலோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் தொழுது கொள்கிற என்னுடைய தேவன், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இரவும் பகலும், ஓ நான் தேவனை தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்விலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நிச்சயமாக என்னுடைய வாழ்விலே மகிமையை, அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த கிருபைகளை ஆண்டவரின் வாழ்விலே செய்தே முடிப்பார். உங்கள் கண்கள் அதை காணும் என்று சொல்லுங்க. அவங்களை பார்த்து உங்களை யாரெல்லாம் அவிசுவாசமான காரியங்களை சொல்லி ஏளனப்படுத்துகிறார்களோ, பகைக்கிறார்களோ, இல்லது பயமுறுத்துகிறார்களோ, இல்லது வேதனைப்படுத்துகிறார்களோ, இல்லது துக்கமடைய செய்கிறார்களோ, இல்லது இந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை யார் யார் ஏற்படுத்துகிறார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் உரைங்க. ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல, நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்விலே செய்ய நினைத்தது தடைபடாது, 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 நிச்சயமாய் தடைபடாது. தேவனை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்வில் அது தடைபடாது. தேவனை ஆராதிக்கிறவங்கள் வாழ்வில் அது தடைபடாது. தேவனை தேடுகிறவங்கள் வாழ்வில் அது தடைபடாது. இரவும் பகலும் அப்படி சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொடுக்கிறவங்களுடைய வாழ்விலே அது தடைபடாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுவிக்க அவர் போதுமானவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் அதை செய்து முடிப்பார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பேதுரு அங்கே ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் அவர் கேட்கிறதான ஒரு கேள்வி என்ன கேட்கிறார் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான வார்த்தை. இங்க பேதுரு சொல்றாரு, உங்களை பின்பற்றும்படியாக எல்லாத்தையும் விட்டுட்டோமேப்பா அப்படின்னு சொல்ல தொடங்கின பொழுதே அவர் அடுத்த வார்த்தை என்ன கொண்டு வருவார், என்ன சொல்லுவாரு தெரிஞ்ச ஆண்டவராக இயேசு அவர் சொல்றாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 29வது வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது
மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அப்படித்தான் அநேக நேரங்களில் இந்த பேதுரு கேட்டது போல நம்ம கேட்குறப்பா, நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ நாள் அமர்ந்திருந்தேனப்பா, எத்தனையோ நாட்கள் நம்முடைய பாதத்தை நான் அமர்ந்திருக்கிறேனப்பா, உபவாசி அமர்ந்திருக்கிற, தனித்து அமர்ந்திருக்கிற, எல்லாரும் போயிட்டாங்க, நான் மாத்திரம் அந்த இடத்திற்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட போகாமல் அந்த இடத்திற்கு நான் எங்கேயுமே செல்லாமல் நான் உங்கள் பாதத்திலே அமர்ந்தினது. ஆண்டவர் எப்பொழுது எனக்கு அந்த நன்மையை கொடுப்பாரோ அப்பொழுதுதான் எனக்கு ஒரு மாற்றம் வரும், எனக்கு ஒரு காரியம் பிறக்கும் என்று சொல்லி நான் உண்மையே நம்பியிருந்தேனே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படி அன்றைக்கு பேதுரு சொல்ல தொடங்கின உடனே ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் பிரதியுத்தரமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரதியுத்தரமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய அழுகையின் சத்தம் தேவ சந்நிதியில் ஏற்றிட்டு அன்றைக்கு அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று அதற்கு அடுத்தாப்புல உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய அழுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறாரோ என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, அதை நினைவு கூர்ந்தபடினாலதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் அல்லேலூயா நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஜெனிப்பித்த நாள் முதற்கொண்டு அல்லது நீங்கள் உருவாகும் முன்னே உங்களுக்காய் ஹல்லேலூயா உங்களுக்காய் ஆண்டவர் ஹல்லேலூயா நேர்த்தியாய் ஹல்லேலூயா போடப்பட்ட அந்த பிளானின் படி அந்த பர்பஸ் படி ஆண்டவர் சரியாய் செம்மையாய் நேர்த்தியாய் இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் கரை சேர்க்க அந்த மகிமையை காணும் வரை, அந்த அதிசயமான காரியங்களை காணும் வரை, அந்த கானானுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் வரை அல்லது உங்களுடைய வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் வரை கர்த்தருடைய வல்லமை உங்களோடு கூட இருந்து தடைகளை உடைத்து தடைகளை தகர்த்தெறிந்து தேவன் மகிமையாய் நம்மோடு கூட இருந்து உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் கொடுத்ததான ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆவலோடு கேட்டார்களுடைய வாழ்விலே கர்த்தர் தடையில்லாதபடி கர்த்தர் நடத்தி முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. மகிமை கனம் எல்லாம் உமக்கே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். May God bless you. Thank you.